புலம்பிக் கொண்டே இருந்தால் விதி உன் வாழ்க்கையை புரட்டி போட்டுக் கொண்டேதான் இருக்கும். அதனால் அமைதியாக இரு. விதியும் வெறுத்து விலகிப் போகும். அவமானமும் அனுபவம்தான் வாழ்க்கையில் மிக சிறந்த ஆசான். அவை கற்றுக் கொடுக்கும் போதனையை எந்த விலையுர்ந்த புத்தகமும் கற்றுக் கொடுக்காது. அன்பு ஒன்றே அழகு பார்ப்பதில்லை, அனைத்தையும் அழகாக்கி பார்க்கிறது. உங்களை ஏமாற்றுபவர்களிடம் இருந்து, மதிக்காதவர்களிடமிருந்து, உபயோகிப்படுத்தவர்களிடமிருந்து, விமர்சிப்பவர்களிடமிருந்து, தாழ்த்தி பேசுபவர்களிடமிருந்து விலகியிருங்கள். யார் மீதும் நாம் வெறுப்பை காட்டி எதுவும் இங்கு மாறிவிடப் போவதில்லை. அமைதியாக கடந்து போவோம். நடப்பது நடக்கட்டும். இருப்பவன் கொடுத்து வாழ வேண்டும், இல்லாதவனை கெடுத்து வாழக்கூடாது. நிம்மதி இல்லாதவங்க இதை கேளுங்க. அடுத்தவர்களுடைய வளர்ச்சியை பார்க்காதீர்கள். பொறாமையும் கவலையும் ஏற்படும். அடுத்தவர்களுடைய முன்னேற்றத்தை பற்றி சிந்திக்காதீர்கள். அப்படி செய்தால் எதிர்மறையான எண்ணங்களும் தாழ்வு மனப்பான்மையும் ஏற்படலாம். அதனால் நீங்கள் சோர்ந்து போவீர்கள். எனவே உங்களைப் பற்றியும் உங்களால் என்ன முடியும் என்பதை பற்றியும் சிந்தியுங்கள். முக்கியமாக அடுத்தவர்கள் அப்படி இருக்கிறார்கள், நான் இப்படி இருக்கிறேனே என்ற தாழ்வு மனப்பான்மை வரும்பொழுது உங்களை விட எத்தனை பேர் கஷ்டப்படுகிறார்கள் என்று ஒரு நிமிடம் நினைத்துப் பாருங்கள். அப்போது உங்கள் மனதில் புது உற்சாகமும் நிம்மதியும் ஏற்படுவதை உணரலாம். அடுத்தவர்களை பார்த்து உங்கள் அழகான வாழ்க்கையை வேதனைப்படுத்திக் கொள்ளாமல் உங்களைப் போல வாழ வேண்டும் என்று எத்தனை பேர் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நினைத்து மகிழ்ச்சியோடு இருங்கள். தேடிச் சென்று பேசுவதில் தப்பில்லை. தேடி வராதவரிடம் தேடிச் சென்று பேசுவதுதான் தவறு. தேடிப் போகாதே, அலட்சியப்படுத்தப்படுவாய். எதிர்பார்க்காதே, ஏமாற்றப்படுவாய். உன்னை மட்டும் நம்பு. நடிப்பு நிறைந்த உலகம் இது. அனைவரையும் நேசி, ஆனால் ஒருவரையும் நம்பாதே. ஏனென்றால் தேவைக்காக மட்டுமே பழகும் மனிதர்கள் எப்போது வேண்டுமானாலும் கழுத்தை அறுக்கும் அளவுக்கு துரோகத்தை செய்து விலகிவிடுவார்கள். உன்னை தூசி என்று நினைப்பவர்களிடம் நீ தூசியாகவே இருந்துவிடு. அவர்கள் கண்ணில் படும்போதெல்லாம் கண் கலங்குவார்கள். ஏன் தூசி என்று நினைத்தோம் என்று. நம்பிக்கை வையுங்கள், ஏமாந்து போங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். யாரையுமே நம்பக்கூடாது என்றல்ல, யாரையெல்லாம் நம்பக்கூடாதுதென்று. ஒருவருக்கு உன்னை பிடிக்கும் என்றால் அது நிரந்தரம் என்று நம்பிவிடாதே. இன்று நீ, நாளை யாரோ, அடுத்த நாள் வேறு யாரோ என்று இப்படித்தான் போகும். உன்னை குறை கூறும் பலருக்கு உத்தமனாயிருப்பதை விட உன்னை நம்பும் சிலருக்கு உண்மையாயிரு. விட்டுக் கொடுக்கத்தான் எந்த உறவும் இல்லாமல் இருக்கும். ஆனால் விட்டு விலக 1000 உறவுகள் இருப்பார்கள். புரிதலில்லாத நிலையில் தேவைக்காக பழகும் உறவுகளை வசதி வாய்ப்புடன் வாழும்போது பார்க்கலாம். உண்மையான உறவுகளை அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வேதனைகளை சுமக்கும்போது பார்க்கலாம். சில உறவுகள் கடல் நீரைப் போல் உப்பாயிருப்பார்கள். சிலர் காணல் நீரைப் போல் போலியாயிருப்பார்கள். ஒரு சிலர் மட்டுமே ஆற்று நீரைப் போல் தித்திப்பார்கள். நாம் தான் புரிந்து நடந்துக்கணும். எல்லோரும் அழகாகத்தான் நடிப்பார்கள். ஆனால் வேஷம் கலையும் வரை நமக்குத்தான் தெரிவதில்லை இவர்கள் இவ்வளவு நாள் நடித்துக் கொண்டுதான் இருந்திருக்கிறார்கள் என்று. உண்மையான உறவா விட்டுக் கொடுங்கள். தேவைக்கு மட்டுமே பழகுகிறார்களா? விட்டுவிடுங்கள். என்னதான் உரிமையோடு பழகினாலும் உணர்வுகளை மதிக்காமல் இருக்கும் சிலரால் உறவுகள் பிரிந்துதான் போகின்றன. சிலர் பணத்திற்காக நடிக்கிறார்கள், சிலர் பாசத்திற்காக நடிக்கிறார்கள். ஆக மொத்தம் எல்லோரும் நடிக்கிறார்கள். இது மட்டுமே உண்மை. வாழ்வது கொஞ்ச காலம், அதில் போலியானவர்களோடு புழங்கும் நேரமே அதிகம். இவர்கள் இப்படித்தான் என்று புரிந்து கொண்டால் அவர்களோடு எந்த அளவோடு பழகணும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் இது இப்படி இருக்கிறது என்பதற்கும் இது இப்படித்தான் என்பதற்கும் இடையில நிறையவே வித்தியாசங்கள் இருக்கிறது. தேவைக்காக மட்டும் பழகும் உறவுகளை இனிமேலும் தேடாமல் விட்டுவிடுங்கள். பொய்யாக நடிக்கத் தெரியாதவர்கள்தான் கண்ணீரையும் கோபத்தையும் முதலில் வெளிப்படுத்துவார்கள். சிலருக்காக சிலரை பிடிப்பது போல நடிப்பதும், சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல நடிப்பதும் தான் இப்பொழுதைய உறவுகள். என்ன செய்ய, வாழ வந்த வாழ்க்கையை சகித்துக் கொண்டு வாழ்ந்துவிட்டுச் செல்வோம். மனித உறவுகள் என்பது இப்போதெல்லாம் நடிப்பாகவே மாறிவிட்டது. சிறந்த நடிகர்கள் மெச்சப்படுகிறார்கள், மற்றவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள். கருப்புக் கயிறு கட்டுவதின் பலன்கள். கருப்புக் கயிறையை வாசல் படியில் கட்டினால் தீய சக்திகள் உள்ளே நுழையாது. வாகனத்தின் முன் கருப்புக் கயிறை கட்டினால் விபத்துக்கள் ஏற்படாது. இடுப்பில் கருப்புக் கயிறை கட்டினால் நோய்கள் வராது. கையில் கருப்புக் கயிறை கட்டினால் வெற்றியை தரும். ஆண்கள் வலது காலிலும் பெண்கள் இடது காலிலும் கருப்புக் கயிறை கட்டினால் சனிதோஷம் நிவர்த்தியாகும். கண் திருஷ்டி நெருங்காது. ஞாயிற்றுக்கிழமைகளில் இதைச் செய்தால் தீராத கடனும் காணாமல் போகும், செல்வமும் பெருகும். 1. 4 மிளகை எடுத்துக்கொண்டு வாசலுக்கு வெளியே சென்று குலதெய்வத்தை மனதார வேண்டுங்கள்.
2வது, கையில் இருக்கும் மிளகை உங்கள் தலையை இடதுபுறமாக 3 முறை சுற்றுங்கள். 3வது, அதன் பிறகு 4 மிளகையும் 4 திசைகளில் கண்ணுக்குத் தெரியாமல் தூரத்திற்கு வீசிவிடுங்கள். 4வது, திரும்பி பார்க்காமல் வீட்டுக்குள் சென்று கைகால் முகத்தை கழுவிக் கொள்ளுங்கள். 5வது, பின்னர் அமைதியாக உறங்கச் செல்லுங்கள். 3 வகையான உறவுகளை உங்கள் வாழ்வில் சந்திப்பீர்கள். 1. காரணத்திற்காக பழகும் உறவு. 2வது, காலத்திற்கு ஏற்ப மாறும் உறவுகள். 3வது, காலம் முழுதும் கை கொடுக்கும் உறவுகள். அதில் 3ஆம் அவர்களோடு முடியுமானவரை சேர்ந்து வாழ பழகுங்கள். அடுத்த நொடி நிச்சயமில்லா வாழ்வில் ஏதோ ஒரு உறவின் அன்பான வார்த்தைக்காகவும் ஒரு சிறு புன்னகைக்காகவும் ஒரு சில ஆறுதலுக்காகவும் தான் காத்திருக்கிறது மனித வாழ்வு. உறவும் சரி, நட்பும் சரி, வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் நம்மை விட்டு சென்றுவிடும். நமக்கு அனைத்தையும் கற்றுத்தருவது நம் வாழ்க்கை அல்ல, நாம் அதிகமாக நேசித்த ஒரு பொய்யான உறவுதான். உண்மையான உறவு என்று எதுவும் இல்லை. உண்மையான உறவு கூட உதறிவிடும். உன் நிலை தாழ்ந்தால் உண்மையான அன்புக்கு போலி உறவும், போலியான அன்புக்கு உண்மையான உறவும் கிடைப்பதால்தான் அன்பு இன்று யாரோ ஒருவரிடம் தோற்றுக்கொண்டே இருக்கிறது. நிறம் மாறும் பச்சோந்திகளை விட அடிக்கடி மனம் மாறும் மனிதர்களிடமே அதிக கவனம் தேவை. தேனுக்காக உட்காரும் பட்டாம்பூச்சி போலத்தான் சில உறவுகளும் தேவைக்காக நம்மிடம் ஒட்டிக்கொள்ளும் வேலை முடிந்ததும் பறந்துவிடும். பொறுமையும் பணிவும் அதிகமானால் கோழை என்பர், அன்பும் இரக்கமும் அதிகமானால் ஏமாளி என்பர், புன்னகையும் வெகுளித்தனமும் அதிகமானால் பைத்தியம் என்பர், கோபமும் கேள்வியும் அதிகமானால் திமிர் என்பர். மொத்தத்தில் மனிதனிடம் இருக்க வேண்டிய எதுவுமே இல்லாதவனைத்தான் இங்கு மனிதன் என்பர். சொந்தம் 100 வரும், ஆனால் கஷ்டம் என்று ஒன்று வந்தால்தான் தெரியும் அந்த 100இல் எது உண்மையானது என்று. சில காயங்கள் நம்மை நேர்த்தி செய்யும் என தெரிந்தால் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். ஆடை தன்னை குத்தும் ஊசிய இடம் வாதாடிக் கொண்டிருந்தால் ஆடை தன் அழகை இழந்துவிடும். வெட்டும் கத்தரிக்கோலிடம் வாதாடினால் ஆடை தன் வடிவமைப்பை இழந்துவிடும். தூக்கி வீசப்பட்ட இடத்தில் மரமாய் வளருங்கள், வீசியவர்களே அன்னார்ந்து பார்க்கும் அளவிற்கு. உனக்கு நீ நல்லவனாக இருந்தால் போதும், மற்றவர்களுக்கு நீ கெட்டவனாக இருந்தால் அது உன் குற்றமில்லை. உறவுகளை நம்பாதே, வெற்றிகளை கொண்டாடாதே, புகழ்ச்சிகளை ரசிக்காதே, எதிர்பார்ப்புகளை வளர்க்காதே, எதற்குமே ஆசைப்படாதே. வாழ்க்கையே உன்னை வாழ வைக்கும். கூடவே இருந்தவர்களின் நெருக்கம் சில காலம்தான், கூட்டில் இருக்கும் உயிரும் சில காலம்தான், கூடிப்பேசி மகிழ்ந்த காலமும் சில காலம்தான். இன்னும் சற்று யோசித்துப் பார்த்தால் நாமும் சில காலம்தான். இதற்குள்தான் 1000 மனஸ்தாபங்களும் 1000 மனக்கசப்புகளும். என்ன செய்ய, எல்லாவற்றையும் கடந்து செல்வதில்தான் இருக்கிறது எம் வாழ்வின் வெற்றி. கெஞ்சி கிடைக்கக்கூடாதது காதல், பிச்சை எடுக்கக்கூடாதது அன்பு, கேட்டுப் பெறக்கூடாதது அக்கறை, புரிய வைக்கக்கூடாதது உணர்வுகள். சில மனிதர்களிடமிருந்து சற்று விலகி இருக்க பழகு. நட்சத்திரங்கள் கூட நெடுந்தொலைவில் இருந்தால்தான் அழகு. உண்மையான அன்புக்கு போலி உறவும், போலியான அன்புக்கு உண்மையான உறவும் கிடைப்பதால்தான் அன்பு இன்று யாரோ ஒருவரிடம் தோற்றுக்கொண்டே இருக்கிறது. நாம போன இடத்தில் மரியாதை கொடுக்கலைன்னு சொல்றது தப்பு, மரியாதை இல்லாத இடத்துக்கு நாம போனதுதான் தப்பு. எனவே பிறர் மீதான வீண் எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்ளுங்கள். எப்போதும் நிம்மதியாக இருக்கலாம். நம்மை தேவைக்கு மட்டுமே பயன்படுத்துபவர்களைத்தான் நாம் தேவையானவர்கள் என நம்பிக்கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் நம்மில் பலருக்கு மன அழுத்தங்களும் அதிகமாக ஏற்படுகிறது. ஓரிடத்தில் நீ அவமானப்படுத்தப்பட்டால் அவ்விடத்திலிருந்து நிரந்தரமாகவே விலகிவிடு. அன்பு, பாசம் என மீண்டும் சேர்ந்து நின்றால் உன் அவமானங்கள் நிரந்தரமாகிவிடும். அன்பு கிடைக்கும் இடத்தில் பெற்றுக் கொள்ளுங்கள், கிடைக்காத இடத்தில் தாமதிப்பது கூட கால விரயமே. அதற்குத்தான் சொல்வார்கள், அன்போ உண்மையோ இல்லாத உறவுகளுடன் ஒட்டியிருப்பதை விட ஒதுங்கியிருப்பதே மேலென்று. அன்பு இல்லாத இடங்களில் நாம் செய்யும் அனைத்தும் குறைகளாகத்தான் தெரியும். அப்படி குறையாக தெரியும் இடத்தில் உங்களுக்கான மதிப்பும் குறைவாகத்தான் இருக்கும். எனவே அப்படியான இடங்களில் சேர்ந்திருப்பதை விட இனியாவது ஒதுங்கியிருக்க பழகிக் கொள்ளுங்கள். நீ யாருக்கு உதவி செய்தாலும் உனக்கு உதவிட யாரும் இல்லை. யாருக்கு உண்மையாயிருந்தாலும் முடிவில் ஏமாற்றப்படுபவன் நீயே. நீ யாருக்கு நல்லது நினைத்தாலும் உனக்கு நல்லது நடக்காது. நீ நன்றியில்லாத மனிதர்களிடத்தில் நன்றியை எதிர்பார்க்காதே. நீ உனக்காக இரு, நீ நீயாக இரு. கடவுளிடத்தில் எத்தனை தவறுக்கும் மன்னிப்பு உண்டு. ஆனால் ஒருவன் மனம் வலித்து அழும் கண்ணீருக்கு மிகப்பெரிய தண்டனை உண்டு. நல்ல குணம் கொண்ட ஒருவன் யாரையும் தரம் தாழ்த்தி விமர்சிப்பது இல்லை. அதுபோல் தரம் கெட்ட ஒருவனது கண்ணுக்கு யாரும் நல்லவராக தெரிவதில்லை. எல்லோருக்கும் நல்லவராக இருப்பதை விட உனது மனசாட்சிக்கு நேர்மையாக இருப்பது மிகவும் எளிமையானது. விதியும் சதியும் சேர்ந்து ஒருவனை வீழ்த்த நினைத்தாலும் அவன் செய்த தர்மம் அனைத்தும் சரியான நேரத்தில் அவனை காப்பாற்றும். எவனையும் வெற்று காகிதம் என எண்ணாதே. ஒரு நாள் அவன் பட்டமாய் பறப்பான். நீயும் அண்ணாந்துதான் பார்க்க வேண்டும். உங்களுக்கு ஒருத்தர் துரோகம் செய்துவிட்டால் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். அதை அப்படியே காலத்துக்கிட்ட விட்டுவிடுங்கள். காலம் அதற்கு உரிய பதிலை சொல்லும். அவர்கள் முன்னாடி நன்றாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடிக்காதது எதுவாக இருந்தாலும் அதை விட்டு விலகிவிடுங்கள். அது பொருளா இல்லை உறவா, எதுவாக இருந்தாலும் சரி, அதை நினைத்து உங்களுடைய உடலையும் உங்கள் மனதையும் கெடுத்துக் கொள்ளாதீர்கள்.
நீங்கள் எதை நினைத்து கலங்கினாலும் சரி, வருத்தப்பட்டாலும் சரி, நீங்கள் சிந்துகின்ற ஒவ்வொரு துளி கண்ணீரும் உங்களை சுற்றியிருக்கிறவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களை படைத்த இறைவனுக்கு கண்டிப்பாக தெரியும். அதனால் யாருமே இல்லை அப்படி என்று எப்போதுமே கவலைப்படாதீர்கள். பாவத்தில் பெரிய பாவம் எது தெரியுமா? சிறிதும் சந்தேகப்படாமல் மிகவும் நம்பியவருக்கு செய்யும் துரோகம்தான் பெரிய பாவம். ஒரு துரோகத்தின் போதே பல பாவங்கள் நடந்துவிடும். ஒருவரை நம்ப வைத்து ஏமாற்றுவது என்பது புறமுதுகில் 1000 முறை குத்துவதற்கு சமம். பிறரது உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தருவது அல்லது அவரது ஆன்மாவை களங்கப்படுத்துவது மகா பாவம். ஆனால் இதை உணர்ந்த பின்னும் அதற்கான பிராயச்சித்தம் தேடாமல் ஆணவத்தோடு அலையும் மனிதனுக்கு அந்த மகா பாவங்கள் கர்ம வினைகளாக உருவெடுத்து அவனது வம்சத்தையே ஊழ்வினையாக உறுத்திவிடும். இதுதான் இறைவனின் நியதி. யூரின் போகாம அடக்கி வச்சுட்டு இருக்கிறதால உங்களுக்கு என்ன ஆகும்னு தெரியுமா? அத சொன்னா இனிமே அப்படி பண்ண மாட்டாங்க. மணிக்கணக்குல அடக்கி வச்சிருக்கிறதால நம்ம சிறுநீர்ப்பை பலூன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வீங்கும். இதனால சில வயசுக்கு அப்புறம் சிறுநீர்ப்பை ஃபுல்லா இருந்தாலும் உங்களுக்கு யூரின் கொஞ்சம் தான் வரும். அது மட்டும் இல்லாம இப்படி அடக்கி வச்சிருக்கிறதால சிறுநீர்ப்பையில யூரின்ல இருக்கிற பாக்டீரியா வளர்ந்து யூரின் இன்ஃபெக்ஷன் வரதுக்கும் சான்ஸ் இருக்கு. சோ மணிக்கணக்கில் தொடர்ந்து வேலை செய்யறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. உங்க யாருக்கெல்லாம் நகம் கடிக்கிற பழக்கம் இருக்கு? நான் சொல்றத கேட்டீங்கன்னா இனிமே உங்க நகத்த வாய்க்கு கிட்ட கூட கொண்டு போக மாட்டீங்க. இது ஒரு வகையான டிசார்டர். இத சில பேரால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அவங்களுக்கு பாஸ்ட்ல நடந்த சில மறக்க முடியாத நினைவுகளாலேயோ அல்லது அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸாலேயோ வரும். இதனால என்ன பிரச்சனை வரும்னு பாத்தீங்கன்னா, உங்க நகத்துக்குள்ள சால்மோனெல்லான்னு சொல்ற பாக்டீரியா 100% கட்டாயம் எல்லாருக்கும் இருக்கும். சோ நீங்க நகம் கடிக்கிற ஒவ்வொரு தடவையும் இந்த பாக்டீரியா உங்க உடம்புக்குள்ள போய்கிட்டே இருக்கும். ஆண்ட் நகத்துல உள்ள சின்ன காயங்கள், முரசு, தொண்டை, நாசி போன்ற இடங்களிலும் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இத கண்ட்ரோல் பண்றதுக்கு ஸ்ட்ரெஸ் பால் ஒன்னு வாங்கி கையிலேயே வச்சுக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். படித்ததில் பிடித்தது. சட்டையின் முதல் பட்டனை போடாதவனை ஒழுங்கில்லாதவன்னு சொல்லும் சமூகம் காலர் பட்டனையும் சேர்த்து போட்டால் லூசு எனச் சொல்லிவிடுகிறது. சாரி என்பது மட்டுமல்ல, சாப்பிட்டியா என்பதும் ஒரு வகையில் சமாதான வார்த்தைதான். உன் இஷ்டம் என்பது பதிலாக வந்தால் எனக்கு இஷ்டமில்லை என்று பொருள். கையில் பெப்சி, கோக், லேஸ் வைத்திருந்தால் இயல்பாக பார்க்கிறார்கள். ஒரு கொய்யாக்காய் வைத்திருந்தால் வினோதமாக பார்க்கிறார்கள். டிவியில் சேனல் மாத்தாம ஒரே சேனலை ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தா ஒன்னு ரிமோட் சரியில்லாம இருக்கணும், இல்ல மனசு சரியில்லாம இருக்கணும். மிடில் கிளாஸ் வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம். எதிர் வீட்டுக்காரன் பார்த்தால் பணக்காரனா நடிக்கணும், சொந்தக்காரன் கடன் கேட்டால் ஏழையா நடிக்கணும். முத்தத்தில் முடிக்காமல் குழந்தைக்கு தலை சீவ அம்மாக்கள் பழகவே இல்லை. தனிமை என்பது நிம்மதியாக போன் நோண்டிக் கொண்டிருப்பது. உனக்கு கால் வலிக்கும், நான் தூக்கிக்கிறேன் என்று சொல்லும்போது வேண்டாம் என்றும், கை வலிக்குது கொஞ்சம் இறங்கு என்று சொல்லும்போது இறங்காததும் குழந்தையின் டிசைன். நூலகம் செல்வோரை வித்தியாசமாய் பார்க்கிறது சமூகம், குடிப்பவர்களை இயல்பாக பார்க்கிறது. வசதியா இருக்கிறவன் தண்ணி அடிச்சா நல்லா வாழறான்னு சொல்றாங்க. வசதி இல்லாதவன் தண்ணி அடிச்சா கெட்டு ஒளிஞ்சிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இருமலை குறைக்க இஞ்சி ஜூஸ் குடியுங்க. பார்வை திறன் அதிகரிக்க கேரட் சாப்பிடுங்க. வயிற்றுப்போக்குக்கு அவகோடா சாப்பிடுங்க. உடல் ஆரோக்கியத்திற்கு உணவில் வெங்காயம் சேருங்க. உடலின் நீர்ச்சத்துக்கு வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க. கிட்னியை பாதுகாக்க தினமும் 3 லிட்டர் தண்ணீர் குடியுங்க. இதய ஆரோக்கியத்திற்கு வாழைப்பழம் நிறைய சாப்பிடுங்க. இதுபோல வீடியோ பார்க்க தீபாவை லைக் பண்ணுங்க. மீன் சாப்பிட்ட பிறகு தயிர் சாப்பிடாதீங்க, இதனால ஸ்கின் ப்ராப்ளம் வரும். சிக்கன் சாப்பிட்ட பிறகு ஐஸ்கிரீம் குடிக்காதீங்க, வயிற்று வலி ஏற்படும். ஸ்பைசி பூட்ஸோட கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்க கூடாது, இதனால பிம்பிள்ஸ் வர சான்ஸ் அதிகமா இருக்கு. ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் சாப்பிட்ட பிறகு ஜூஸ் குடிக்காதீங்க, இது வயிற்றில் எரிச்சல் உண்டாக்கும். நீரிழிவு உள்ளவங்க முட்டை சாப்பிட்ட பிறகு இனிப்பான உணவு எடுக்காதீங்க, பிளட் சுகர் அதிகரிக்கும். ஆல்கஹால் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு காஃபி குடிக்காதீங்க, இது நரம்பு பிரச்சனைய கொண்டு வரும். ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ட பிறகு அதிகமாக தண்ணி குடிக்காதீங்க, இது அமிலத்தன்மையை அதிகரிக்கும். டீ குடித்த பிறகு ஃப்ரூட்ஸ் சாப்பிடாதீங்க, இது இரத்த சோகையை உண்டாக்கும். பால் குடிச்சிட்டு எலுமிச்சை பழம் எடுத்துக்காதீங்க, ஜீரணமாக கஷ்டப்படும். உங்களுக்கோ இல்ல உங்களை சார்ந்தவங்களுக்கோ பஸ்ல போகும்போது வாந்தி வருதுன்னா இந்த வீடியோவை கண்டிப்பா பாருங்க. இந்த பிரச்சனை 100ல 30 பேருக்கு இருக்கும். இது மோஷன் சிக்னஸ் அல்லது டிராவல் சிக்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஏன் வருது, என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். இது ஏன் வருதுன்னு பாத்தீங்கன்னா, டிராவல் பண்ணும்போது நம்ம காதுகார் சத்தத்தை கேட்டு மூளைக்கிட்ட நம்ம எங்கேயோ போய்கிட்டு இருக்கோம்னு சிக்னல் அனுப்பும். பட் நம்ம தசை ஒரே இடத்துல இருக்கிறோம்னு மூளைக்கு சிக்னல் அனுப்பும். இதனால நம்ம மூளை குழம்பித்தான் இந்த வாந்தி தலைவலி வருது. சரி, இதுக்கு என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா உங்க கையில இந்த இடத்த கொஞ்ச நேரம் அழுத்தி வச்சிருங்க. 2வது கார் ஜன்னல் ஓபன் பண்ணி காத்த உங்க உடம்புல படவிடுங்க. இதனால நம்ம கண்ணும் தசையும் நாம உண்மையிலேயே போய்கிட்டு இருக்கோம்னு மூளைக்கு சிக்னல் அனுப்பும். 3வது இஞ்சி மிட்டாய், லெமன் ஜூஸ் அல்லது ஸ்விங்கம் எடுத்துக்கலாம். சோ மறக்காம எங்க போனாலும் வாந்தி எடுக்கிற ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சொந்தம் என்று 1000 உறவு இருந்தாலும்
பணம் என்கின்ற ஒன்று கையில் இருந்தால்தான் அந்த உறவு கூட நமக்கு சொந்தமாகும். யாருகிட்டயும் கையேந்தி நிக்கக்கூடாத 2 விஷயம். ஒன்னு பாசம், இன்னொன்னு பணம். ரெண்டும் நம்மள அசிங்கப்படுத்தும். எல்லாரும் நம்ம லவ் பண்றவங்க நமக்கு உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம லவ் பண்றவங்களுக்கு நாம உண்மையா இருக்கணும்னு யாருமே நினைக்கிறதில்ல. அதுதான் பிரச்சனையே. காலையில் வெறும் வயிற்றில் தினமும் டீ குடிப்பதால் ஏற்படும் தீமைகள். வெறும் வயிற்றில் டீ குடிப்பதால் மலச்சிக்கல், அசிடிட்டி மற்றும் செரிமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். மன அமைதி இல்லாமை, தூக்கவின்மை போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். புரோட்டீன் குறைபாடு ஏற்படுவதோடு இரத்த அழுத்தமும் அதிகரிக்கும். டீயில் சர்க்கரை இருப்பதால், வெறும் வயிற்றில் காலையில் டீ குடிப்பதால் உடல் எடை அதிகரிக்கும். காலையில் எழுந்தவுடன் டீ குடிப்பவர்களுக்கு 40% மூட்டுவலி ஏற்பட வாய்ப்பு உள்ளது. வெயிட் லாஸ் பண்ண சிறந்த உணவு பசலிக்கீரை, பார்வைக்கு சிறந்த உணவு கரட், மூளை செயல்பாட்டிற்கு வால்நட்ஸ், முடி வளர்ச்சிக்கு சால்மன் மீன், பளபளப்பான சருமத்திற்கு அவகாடோ, வலுவான எலும்புகளுக்கு தயிர், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க ஆரஞ்சு, செரிமானத்திற்கு வாழைப்பழம், ஆற்றலுக்கான சிறந்த உணவு திணை, தசை வளர்ச்சிக்கு சிறந்த உணவு முட்டை, நீர்ச்சத்துக்கான சிறந்த உணவு வெள்ளரி, மன அழுத்தத்தை குறைக்க சிறந்த உணவு டார்க் சாக்லேட், இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த சிறந்த உணவு லவங்கப்பட்டையாகும். ஆரோக்கியமான சருமத்தை சரிசெய்ய சிறந்த உணவு சர்க்கரை வள்ளி கிழங்கு. கல்லீரல் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவு பூண்டு, கொலஸ்டராலை குறைக்க சிறந்த உணவு பாதாம், சோர்வை எதிர்த்து போராடுவதற்கான சிறந்த உணவு கிரீன் டீ. சொந்தம் என்று 1000 உறவு இருந்தாலும் பணம் என்கின்ற ஒன்று கையில் இருந்தால்தான் அந்த உறவு கூட நமக்கு சொந்தமாகும். யாருகிட்டயும் கையேந்தி நிக்கக்கூடாத 2 விஷயம். ஒன்னு பாசம், இன்னொன்னு பணம். ரெண்டும் நம்மள அசிங்கப்படுத்தும். எல்லாரும் நம்ம லவ் பண்றவங்க நமக்கு உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம லவ் பண்றவங்களுக்கு நாம உண்மையா இருக்கணும்னு யாருமே நினைக்கிறதில்ல. அதுதான் பிரச்சனையே. ஆண் குழந்தை எந்த கிழமையில் பிறந்தால் நல்லது தெரிந்து கொள்ளுங்கள். ஆண் குழந்தை திங்கட்கிழமை பிறந்தால் செல்வாக்குடன் இருப்பான். செவ்வாய்க்கிழமை பிறந்தால் கற்பனை திறன் மிக்கவன். புதன்கிழமை பிறந்தால் ஆர்வம் மிக்கவனாய் திகழ்வான். வியாழக்கிழமை பிறந்தால் தியாக மனப்பான்மை கொண்டவன். வெள்ளிக்கிழமை பிறந்தால் குடும்பத்தை தாங்கி பிடிப்பான். சனிக்கிழமை பிறந்தால் தந்திரசாலியாக திகழ்வான். ஞாயிற்றுக்கிழமை பிறந்தால் எதிலும் வெற்றி பெறுவான். நீங்கள் எந்த கிழமையில் பிறந்தீர்கள் கமெண்ட்ல சொல்லுங்க.